மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழையால் கடனா அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் கலந்தது. இதனால் மாநகருக்கு உட்பட்ட கொக்கிரக்குளம் பகுதியில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. மாஞ்சோலையில் கனமழை பெய்ததால் மணிமுத்தாறு அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவியில் குளிக்க அம்பாசமுத்திரம் வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனியில் பரவலாக பெய்த கனமழையால் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் போடிநாயக்கனூர் முந்தல் சாலையில் உள்ள அரைப்பிள்ளையார் தடுப்பணைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இதேபோன்று இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் 6ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா அழைத்து வரப்பட்ட நிலையில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவின் 9வது நாளில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 கால் மண்டபத்தில் இருந்து விநாயகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய சாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். காலை 7:30 மணிக்கு கீழ வீதி வழியாக புறப்பட்டு தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக இரவு 8:15 மணி அளவில் தேர்கள் நிலையை அடைந்தன. தேரோட்டத்தில் சிதம்பரம் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிகள்தான் இது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை பங்கேற்கவில்லை. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், போதைப்பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். மேலும் அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய சொல்லித் தருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 சரிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,37,000 பேர், பெயர் நீக்கம் கோரி 9,535 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த முகாம்கள் நடத்தப்படும். பின்னர் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மூசூரக்குடி கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்நிலையில் வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. தலைதெறிக்க ஓடிய காளைகள் பார்வையாளர்களை முட்டித் தள்ளியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனிடையே மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளின் உயரம், கொம்புகளின் கூர்மை மற்றும் இடைவெளி, கண் பார்வை, உடற்தகுதி போன்றவை கால்நடைத்துறை சார்பில் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் ஆட்டின் புகைப்படம், ஆட்டின் உரிமையாளர், உதவியாளர் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்க மூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகள் சாலையே தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்து காட்சியளிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள மலைகளை வெண்போர்வை போர்த்துவதை போன்று பனி மெல்ல மூடி வருகிறது. லாஹோல் மற்றும் ஸ்பிதி மலைகளை பனி மூடி வரும் சூழலில் இயற்கை அழகை காண நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். இதமான சூழலுக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே லடாக் காஷ்மீரை இணைக்கும் சோஜிலா கான்வாயில் உள்ள சாலைகளில் ஆக்கிரமித்துள்ள பணிகளை ஊழியர்கள் அகற்றினர்.